வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம யூனிட் 5 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 5.1 ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஷின் என்னென்னா, கன்சிடர் அ parallel plate capacitor which is maintained at a potential of 200 volt. If the separation distance between the plates of the capacitor and area of the plates are 1 millimeter and 20 centimeter square. Calculate the displacement current for the time in mu second, microsecond. Okay. So என்ன கொடுத்திருக்காங்க சொல்லிருக்காங்கன்னா, ஒரு parallel plate capacitor. நம்ம ரஃபா ஒரு டயக்ராம் இந்த கொஸ்டின் வச்சு நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். ஒரு parallel plate capacitor இதானே capacitor. So capacitorோட symbol இது. Which is maintained at the potential of 200 volt. கொஸ்டின்ல நம்ம எவ்வளவு கொடுத்திருக்காங்க, இந்த parallel plate எதுல கனெக்ட் பண்ணிருக்காங்க, 200 volt potentialல. If the separation distance between the plates of the capacitor, இந்த capacitor, இந்த plates, two parallel plates சொல்லிருக்கோம்ல, அதோட separation distance என்னன்னா 1 millimeter and area of the plates are 20 centimeter square. Separation distance and area of the plate ன்னு கொடுத்திருக்கான். அப்ப separation distance என்ன 1 millimeter and area of the plate என்ன 20 centimeter square. அந்த ஏரியாவை நம்ம ஷேட் பண்ணி காமிச்சிருக்கோம். So what we have to calculate is calculate the displacement current for time in microsecondல calculate பண்ணிருக்க சொல்றாங்க. So என்ன calculation பண்ணணும், displacement current கண்டுபிடிக்கணும். ID எதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், இந்த ரெண்டு பிளேட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அந்த கரண்டோட அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தமிழ்ல இடப்பெயர்வுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த கரண்ட்டை கண்டுபிடிக்க போறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். எப்படி அப்படின்னா, டைம் இன் மைக்ரோ செகண்ட்ல, மியூ மீன்ஸ் மைக்ரோ செகண்ட்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ தமிழ்ல கொஸ்டின் எழுதியிருக்கோம், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். 200 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் உள்ள இணைத்தட்டு மின்தேக்கியின் தகடுகளை கருதுக. மின்தேக்கியின் தகடுகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த 200 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு எதுல கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு மின்தேக்கியில கெபாசிட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். அது ரெண்டுமே இணைத்தட்டு, அது நம்மளுக்கு தெரியும். தகடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு மற்றும் பரப்பு, ரெண்டு தகடுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவுன்னு சொல்லும் போது 1 millimeter, அதோட பரப்பு ஏரியா வந்து 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப மைக்ரோ வினாடியில் பாயும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை காண்க. அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேவா? சோ என்ன இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா, V மின்னழுத்த வேறுபாடு, அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஏரியா கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். என்னென்ன கொடுத்திருக்காங்கன்றத நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். சொல்யூஷன் பார்க்கலாம். Potential difference between the plates of the capacitor. அந்த கெபாசிட்டரோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். தட் இஸ் 200 வோல்ட். அதாவது தமிழ்லயும் எழுதியிருக்கோம் நம்ம, மின்னழுத்த வேறுபாட்டில் உள்ள இணைத்தட்டு மின்தேக்கி. V is equal to 200 வோல்ட். அந்த டிஸ்டன்ஸ் நம்ம இது எழுதியிருக்கிறதுனால நீங்க எடுத்து தமிழ் எழுதுறவங்க இதை எழுதிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் D is equal to 1 millimeter. இப்போ மில்லிமீட்டரை நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்றோம்னா 1 into 10 power minus 3 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் கிடைச்சது. ஏரியாவோட வேல்யூ, அதாவது பரப்போட வேல்யூ என்னன்னு கிடைச்சதுன்னா 20 into சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சென்டிமீட்டர் அப்படின்னா 10 to the power of minus 2. அதையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஏரியாவோட வேல்யூ 20 into 10 to the power of minus 4 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது நம்மளுக்கு ஏரியாவோட வேல்யூ கிடைச்சது. அதாவது சென்டிமீட்டர்னா 10 to the power of minus 2, அதை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 10 to the power of minus 4. ஸோ மீட்டர் ஸ்கொயர்ன்றது அதோட யூனிட். இப்போ நம்ம என்னென்ன எழுதிட்டோம் அப்படின்னா, மின்னழுத்த வேறுபாடு, தொலைவு, பரப்பு, அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் த கெபாசிட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட ஃபார்முலா நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லேயே பார்த்தோம். ID is equal to epsilon naught D phi E by dt அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது இடப்பெயர்வு மின்னோட்டத்தோட ஃபார்முலா. இந்த phi E ஓட வேல்யூ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். phi E அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின்பாயத்தோட ஃபார்முலா. ஸோ phi E is equal to closed integral E dot dA into cos theta. இதுதான் ஃபார்முலா. ஸோ phi E is equal to E இருக்கு, இது A டோட்டல் ஏரியான்னு மாறிடுச்சு. காசோட வேல்யூ 1ன்னு சொல்லும் போது இங்க 1. அப்போ phi E is equal to E into A அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா?
ஸோ இந்த 5 வேல்யூ எடுத்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். id இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட், இங்கே d5 அப்படின்னு இருக்கு, d பை dt, மேலே 5 வேல்யூ என்னன்னா e டாட் a அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ id இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட், இதை சேஞ்சபிள் பண்ணும்போது d பை dt அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஏற்கனவே மைக்ரோ செகண்டில் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம டோட்டல் டைம் பீரியட் t அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது எப்படி மாறும் அப்படின்னா e டாட் a டிவைடட் பை t, e டாட் a எடுத்து எழுதிட்டா இது ஹோல் திங் t அப்படின்ட்டு டைம் பீரியட், டோட்டல் டைம் பீரியட்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கிளியர் ஃபார்முலா நம்மளுக்கு கிடைச்சது. இப்போ கிளியர் ஃபார்முலா கிடைச்சிச்சு. இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஐடி இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட், இ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை டிஸ்டன்ஸ். இது ஒரு ஹிண்ட் நம்மளுக்கு பேஜ் நம்பர் 13 கூட கொடுத்துருப்பாங்க இதோட வேல்யூ. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு வி பை டி. அப்போ வி பை டி இன்டூ ஏ டிவைடட் பை டி எழுதிக்கலாமா? இதை மாடிஃபை பண்ணி எப்படி எழுதலாம்? id is equal to epsilon naught VA by dt இப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுவே ஹோல், இது ஏன்னா நம்ம மேலே தான் இருக்குது, நியூமரேட்டரில் தான் இருக்குது, அதனால எப்சிலன் நாட் VA, டினாமினேட்டர் எங்கே போயிடும்னா இந்த டினாமினேட்டருக்கு வந்துடும், அதாவது dt அப்படின்னு சேர்ந்துடும். இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், நம்ம கிளியரான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா எடுத்து நான் இங்கே எழுதுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட ஃபார்முலா கிடைச்சது. ஐடி இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் VA பை டி இன்டூ டி. இது வந்து எக்ஸ்ன்னு நினச்சிக்க போறீங்க, இது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம் dt. ஓகேவா? ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட்டோட வேல்யூ நம்மளுக்கு நல்லா தெரியும், 8.854 இன்டூ 10 to the power of minus 12. வியோட வேல்யூ புக்லேயே கொடுத்துருக்காங்க 200, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட வேல்யூ. ஏரியாவும் கொடுத்துருக்காங்க 20 இன்டூ 10 to the power of minus 4 டிவைடட் பை டிஸ்டன்ஸ்னா மில்லிமீட்டரில் இருக்குது, அப்போ 10 to the power of minus 3, டைம்னா மைக்ரோ செகண்ட், அப்போ 10 to the power of minus 6. அவ்வளோதான். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கிடைச்சிடும். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு 8.854 into 10 to the power of minus 12 into இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3 zeros into 10 to the power of minus 4. இங்கே 1 into 1 1 தான், 10 to the power of minus 3 minus 6 என்னவா மாறும் அப்படின்னா 1 into 10 to the power of minus 9. Okay, so ID is equal to 8.854 into 4 into 10 power 3 இப்படி எழுதிக்கலாமா அதோட வேல்யூவை நம்ம? ஸோ into 10 பவர் பக்கத்தில் இருக்கிற minus 4 பார்த்துக்கோங்க. 8.854 எழுதியிருக்கேன், 4 into 10 power 3 எழுதியிருக்கிறேன், இந்த ஜீரோஸு into 10 power 4. இங்கே என்ன இருக்குது? into 10 power minus 12. இந்த 10 power minus 9 மேலே போகும்போது plus 9. ஸோ 1 2 3 1 2 and 3. இது என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4 into 10 பவர், அந்த 3 ஜீரோஸை பவரில் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு 8.854 as usual, 4 as usual. ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். 10 to the power of minus 12 plus 9. 12ல் 9 போச்சு அப்படின்னா 3. ஸோ என்ன 3 வரும்? மைனஸ் 3. அப்போ இங்கே இருக்கிற இது ரெண்டுத்துக்கும் சேர்த்தா நம்ம மைனஸ் 3 இருக்கும், அந்த மைனஸ் 3யும் அந்த ப்ளஸ் 3யும் கேன்சல் பண்ணால் அப்போ எது மட்டும் இருக்கும் நமக்கு? 10 to the power of minus 4 இந்த வேல்யூ மட்டும் இருக்கும். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்ன்றதை பார்க்கலாம். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு 8.854 into 4 as usual 10 power minus 4 இருக்குது. ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைச்சதுன்னா 35.4 into 10 power minus 4. ஓகேவா? 35.4 into 10 power minus 4னு கிடைச்சது. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இதை மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். அதாவது இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வைக்கிறேன், அதாவது 5க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட், இந்த டெசிமல் எடுத்துட்டு போய் முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கினா எனக்கு 3.54னு கிடைக்கும், அப்படிதானே? ஸோ இந்த டெசிமலை முன்னாடி கொண்டு போகும்போது பவரோட வேல்யூ என்ன ஆகணும்? ஒன்று டிக்ரீஸ் ஆகணும். எனக்கு கம்மி ஆயிடுச்சா? 10 to the power of minus 3. ஓகே, எப்பவுமே டெசிமல் முன்னாடி கொண்டு போகும்போது பவரோட வேல்யூ ஒன்று எனக்கு கம்மி ஆயிடுச்சு. ஸோ யூனிட் என்ன? கரண்டோட யூனிட் என்ன? ஆம்பியர். இது ஐடி, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்.
டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 3.54 into 10 to the power of -3 ஆம்பியர். இல்லை இதை வேற எப்படியும் எழுதலாம் அப்படின்னா 3.54 இது என்னது இது 10 to the power of -3 எப்படி சொல்லலாம் -6னா மைக்ரோ 10 to the power of -3னா மில்லி ஆம்பியர் or else நம்ம ஆன்சரை நம்ம இப்படியும் எழுதலாம் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இப்போ எக்ஸாம்பிள் 5.2 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 5th யூனிட்ல. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா the relative magnetic permeability of the medium is 2.5. மேக்னெட்டிக் ஃபீல்டில் அதோட பெர்மியபிலிட்டின்னு சொல்லும்போது அவ்வழியே அது போகிற வழியே அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் ஆப்ட் வேர்டு கொடுத்துருக்காங்க, உட்புகும் திறன் சொல்லியிருக்காங்க. அதோட அந்த மீடியம் ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5 அண்ட் ரிலேட்டிவ் எலக்ட்ரிக்கல் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம், அதாவது மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டினா அதன் வழியே கெட் இன் டு, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி மீன்ஸ் அதன் வழியே வெளியில கெட் அவுட் ஆஃப் தட் மீடியம். ஓகே, இட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2.25. ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் மீடியம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் எலக்ட்ரிக்கல் மீடியம்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் ரிலேட்டட் அபவுட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் செகண்ட் இஸ் ரிலேட்டட் அபவுட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். த வேல்யூ இஸ் 2.25. வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட் திஸ், கம்ப்யூட் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் to find the value of n. refractive index value find out பண்ண போறோம். ஸோ இப்போ தமிழில் நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஊடகம் ஒன்றின் காந்த உட்புகு திறனோட வேல்யூ 2.5வும் அதாவது மின் விடுதிறன் ஒப்புமை மின் விடுதிறனோட வேல்யூ 2.25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஒளி விலகல் என்னன்றத கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ ஒளி விலகல் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத எடுத்து எழுதிக்கலாம். தட் இஸ் ஸோ கிவன் எடுத்து எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா எப்சிலன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2.25 ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ, மியூ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 2.5. இது மேக்னெட்டிக், இது எலக்ட்ரிக் ஓகேவா. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், we have to find the refractive index of the medium. So mu is equal to, mu அப்படின்னும் சொல்லலாம், இல்லை வேற எப்படி சொல்லலாம்னா it is equal to n அப்படின்னும் சொல்லலாம். So n is equal to refractive index ரெண்டுமே நம்ம எடுத்துப்போம், ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல படிச்சிருக்கிறோம். So n is equal to root of epsilon r mu r. That's it. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன எழுதிக்குவீங்க, ஒளி விலகல் n. So n is equal to epsilon r and mu r. This is the formula. So n is equal to epsilon r ஓட வேல்யூ என்ன 2.25 into mu r ஓட வேல்யூ 2.5 ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா n is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 5.625 இப்படின்ற ஒரு வேல்யூ கிடைச்சது. ஸோ ரூட் ஆஃப் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்காமி 2.25 into 2.5. So 5, 2, 6, 5. 3 digits சொல்லும் போது 5.625 என்னோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு இவ்வளோ கிடைச்சது. ஸோ இப்போ என்ன எழுத போறீங்கன்னா அந்த வேல்யூ எடுத்து நம்ம மறுபடியும் எழுதிக்கலாம். n is equal to root of 5.625. எனக்கு இப்படி எனக்கு டிவைட் பண்ண எனக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும்னா 5.625க்கு லாக் வேல்யூ பாருங்க. எனக்கு லாக் வேல்யூ என்ன வந்ததுன்னா 501. ஸோ எதுக்கு லாக் வேல்யூ பார்க்குறீங்க, லாக் ஆஃப் 5.625க்கு இது பார்க்கும்போது ஐ எம் கெட்டிங் திஸ் வேல்யூ. ஸ்கொயர் ரூட் ஆஸ் யூஷுவல் இருக்கு, இதுக்கு மட்டும் லாக் வேல்யூ பார்த்துட்டீங்க. இப்போ n is equal to இந்த வேல்யூ இருக்கா 0.7501 இன்டூ அந்த ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதிக்கலாம்னா 1/2ன்னு எழுதிக்கலாம். 1/2ன்னு போடலாம், டு த பவர்னும் போடலாம். இப்போ நம்ம 1/2ன்னு எழுதிக்கிட்டோம். ஸோ n is equal to இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு 0.32 6, 7 14, 2 5 10. ஸோ இந்த வேல்யூ வந்தது. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா அதாவது 2ஆல இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ வந்தது. ஸோ என்னுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு ஆன்டிலாக் வேல்யூ அதாவது ஆன்டிலாக் ஆஃப் 0.3751 வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சது 2.37 அப்படின்ற எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒளி விலகல் அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம்
அங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ. ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 5.625 கிடைச்சது. இதுக்கு லாக் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்தது. அதையே எடுத்து எழுதிட்டோம். அந்த ஸ்கொயர் ரூட்டை 1/2ன்னு போட்டுட்டோம். அந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் இந்த வேல்யூ. ஸோ இதுக்கு ஆன்டி லாக் பார்த்தோம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த வேல்யூ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். எக்ஸாம்பிள் 5.3 பார்க்க போகிறோம். தேர்ட் ப்ராப்ளம். ஸோ கம்ப்யூட் த ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இன் த மீடியம். அதாவது ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது அதுதான். ஸ்பீட் கண்டுபிடிக்க போகிறோம். எதில் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட், மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூடு. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்க்கும்போது யூனிட் வச்சா நம்ம கண்டுபிடிக்கலாம். நியூட்டன் பர் கூலும் அப்படி இருந்துச்சுன்னா கூலும்னாவே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். டெஸ்லா டீன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டெஸ்லான்னு இருந்தாலே அது மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். ஸோ இது ரெண்டு ஆம்ப்ளிடியூட்ஸ் கொடுத்தாச்சு. வாட் வி ஹாவ் டு கால்குலேட் இஸ் கால்குலேட் த ஸ்பீட் வேர் மீன்ஸ் இட் இஸ் இன் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அதை தான் நம்ம தமிழ்லையும் கொஸ்டின் எழுதியிருக்கோம். மின்புலம், காந்தப்புலம், எலக்ட்ரிக், மேக்னெட்டிக் வீச்சுகள் அதோட வேல்யூஸ், ஆம்ப்ளிடியூடோட வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பார்த்த உடனே இது மின்புலம்னு சொல்லணும். அந்த டீன் பார்த்தும் போதே இதை காந்தப்புலம்னு சொல்லணும். கொண்ட ஊடகத்தின் வழியே செல்லும் மின்காந்த அலையின் வேகத்தை காண்க. நம்ம கணக்கிட போடுறது என்ன அப்படின்னா மின்காந்த அலையின் வேகம். அவ்வளோதான். ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிடலாம். ஸோ த கிவன் திங்ஸ் ஆர் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எழுதிக்கலாமா? ஸோ வேல்யூஸ் நம்ம இங்கே பார்த்துடலாம். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு E0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 3 × 10⁴ இது. ஓகே, மின்புல வீச்சு. ஸோ E0 இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மின்காந்த வீச்சு, காந்தப்புல வீச்சு. ஸோ காந்தப்புல வீச்சோட வேல்யூன்னு பார்க்கும்போது B0 இஸ் ஈக்குவல் டு, இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2 × 10⁻⁴. ஸோ E0ம் B0ஓட வேல்யூ நம்ம எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மின்புல வீச்சு, காந்தப்புல வீச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட், மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூடு. ஸோ ஃபார்முலா என்ன, ஸ்பீடு. அந்த வெலாசிட்டி ஃபார்முலா பார்க்கும்போது V இஸ் ஈக்குவல் டு E0/B0. V இஸ் ஈக்குவல் டு E/B தானே. அப்போது V இஸ் ஈக்குவல் டு, இட் இம்ப்ளைஸ் தட் V இஸ் ஈக்குவல் டு E0ஓட வேல்யூ என்ன, 3 × 10⁴. B0ஓட வேல்யூ 2 × 10⁻⁴. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேல்யூ கிடைச்சது. ஸோ V இஸ் ஈக்குவல் டு, இதை டிவைட் பண்ணும்போது கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னா 1.5 இன்ட்டு 10⁴ மேலே இருக்குது. இந்த -4 மேலே போகும்போது +4. ஸோ V இஸ் ஈக்குவல் டு 1.5 × 10⁸. அவ்வளோதான். 4 + 4 8 மாறிடுச்சு. வெலாசிட்டியோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர்/செகண்ட், வேகத்தோட யூனிட். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ. அதான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஸ்பீடோட வேல்யூ. V இஸ் ஈக்குவல் டு 1.5 × 10⁸ மீட்டர்/செகண்ட், மின்காந்த அலையோட அந்த வேகத்தோட வேல்யூ. This is the final question, fourth example problem in unit 5. ஸோ 4 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, a magnetron in a microwave oven emits electromagnetic waves, EM அப்படின்னா electromagnetic waves, with a frequency of f is equal to 2450 megahertz. அதாவது ஒரு மைக்ரோவேவ் அவன்ல மேக்னெட்ரான் வந்து என்ன எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை எந்த ஃப்ரீக்வன்சிலன்னு பார்க்கும்போது 2450 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை அவன் வந்து எமிட் பண்ணுது. ஸோ வாட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த எலக்ட்ரான்ஸ் டு மூவ் இன் அ சர்க்குலர் பாத். அதாவது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டிங்க தேவை எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரான்ஸை சர்க்குலர் பாத்தில் இந்த ஃப்ரீக்வன்சியில் ரீச் பண்ணுறதுக்கு. வாட் வி ஹாவ் டு கால்குலேட் இஸ் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இருந்தால் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சர்க்குலர் பாத்தில் அப்படி மூவ் ஆகும் இந்த ஃப்ரீக்வன்சியில் அப்படின்றது தான் கொஷின்.
So it emits the wave, it emits the electromagnetic waves with the frequency of this. எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் தேவை எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆக இந்த ஃப்ரீக்வன்சியில், அதான் கொஷின். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதையே நம்ம தமிழில் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ அலை சமயக்கலனில் உள்ள மேக்னெட்ரான் உண்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு 2450 மெகாஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட மின்காந்த அலையை உமிழ்கிறது. கொஷின் படிக்கும் போதே சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அதிர்வெண்ணில் எவ்வளவு காந்தப்புல வலிமைக்கு எலக்ட்ரான் வந்து வட்டப்பாதையில் இயக்கத்தை வந்து மேற்கொள்ளும். இந்த அதிர்வெண்ணில் இந்த ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ காந்தப்புல வலிமை, அப்போ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து வட்டப்பாதையில் அதோட இயக்கத்தை மேற்கொள்ளுன்றது கொஷின். ஸோ கண்டுபிடிக்க போகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு பியோட வேல்யூ. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிடலாம் கிவனில். ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க எஃப் இஸ் ஈக்குவல் டு, அதாவது அதிர்வெண் F is equal to 2450 megahertz and electromagnetic waves வந்து இப்போ அந்த B ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எதை வச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு க்ளூ தான், இது மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலிருந்து B ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தட் இஸ் கோண அதிர்வெண் எழுதிட்டோம். நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின் போது ஒமேகா அப்படின்னு எடுத்துக்குவோம், விச் இஸ் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா 2πf. அது கீழே எடுத்து எழுதிக்கிறேன். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. ஸோ 2 ஓட வேல்யூ அண்ட் 3.14 அப்படின்றது எது பையோட வேல்யூ. ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 2450 மெகா ஹெர்ட்ஸ். அப்போ மெகானும் போது அதோட வேல்யூ 10⁶ அவ்வளோதான். So 2 pi frequency 2450 megahertz மட்டும் 10⁶ மெகாக்கு பதில் நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ 6.28 into 2450 into 10⁶. ஸோ அகெயின் இதையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ரஃப் ஒர்க்கில் போட்டு பார்த்ததுல என்ன கிடைச்சிருக்குன்னா 386 into 10⁶ ஹெர்ட்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறேன். சிம்பிளிஃபை பண்ணி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மைனஸ்ல இருந்தால் ரெடியூஸ் ஆகும், பிளஸ்ல இருந்தால் ஆட் ஆகும். அதோட வேல்யூஸ் எப்படின்னு பார்த்துக்கோங்க. டெசிமல் பாயிண்ட் வைக்கிறேன். எனக்கு 1.5 இதுக்கு பக்கத்தில் பாயிண்ட் வச்சுட்டேன். 8 அதாவது 5க்கு அப்புறம் அதிகமான நம்பர் இருந்தாலே இந்த நம்பரை நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது என்ன டிஜிட்டு 8 இருக்குது. ஸோ இதை விட இது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டெசிமல் பிளேசஸ் எடுத்துப்போம்ல. above 5 we are adding one value, that is 54 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1.5 இதை கன்சிடர் பண்ணி 4ன்னு எடுத்துக்கிட்டேன். இன்டூ 10 பவர் எத்தனை டிஜிட்ஸ் நம்ம எடுத்தோம்? 1 2 3 4. கரெக்டாக டெசிமல் பிளேஸ் 1க்கு முன்னாடி வச்சிருக்கேன்னா 1 2 3 4. அப்போ 10⁶ 6 plus 4. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1.54 into 10⁻10 எழுதிக்கலாமா இந்த மாதிரி. ஸோ ஒமேகாவோட வேல்யூ எனக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரேடியன் பெர் செகண்ட் அதோட யூனிட். ஸோ ஒமேகா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ B இஸ் ஈக்குவல் டு M ஒமேகா பை Q. ஓகே. ஸோ M ஒமேகா, எம்ன்றது என்னது? அந்த எலக்ட்ரான் வட்டப்பாதையில் சுத்துது, சர்க்குலர் பாத்தை எக்ஸிபிட் பண்ணுது. அப்போ எம்ன்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்படியும் எழுதிக்கலாமா? ஸோ B இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரானோட வேல்யூ என்ன நம்மளுக்கு அதை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் திங்ஸ். MEனா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10⁻−31 kg. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ. ஓகே. அண்ட் Q இஸ் த சார்ஜ். நம்மளுக்கு தெரியும் சார்ஜோட வேல்யூ 1.6 into 10⁻−19 கூலும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். B இஸ் ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ. ஸோ M ஒமேகா 1.54 into 10⁻10 by Q ஓட வேல்யூ 1.6 into 10⁻−19. Qனா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானோட வேல்யூ. ஸோ B இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்தது அப்படின்னா, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணதுல எனக்கு வந்த ஆன்சர் என்னன்னா இது, தட் இஸ் 14.014 into
10 to the power of 31ல 10 போச்சு அப்படின்னா -21 divided by 1.6. இந்த 10 to the power of -19 நான் மேலே எடுத்துட்டு போகிறேன் +19 ஆயிடுச்சு. So B is equal to 14.014 into 10 to the power of -3 divided by 1.6. So the final value I am getting is 14.014 into 10 to the power of -3 by 6. Okay. So இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு 8.548 ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா into 10 power -3 பக்கத்தில் இருக்கிறது. So B is equal to எனக்கு 10 to the power of -3 இதை நான் கிளப் பண்ணி அதாவது இந்த -3 எனக்கு வேணாம் நான் டிஜிட்டாவே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ஜீரோஸ் பார்த்துக்கோங்க 1 2 3 0 பாயிண்ட் நான் எழுதுறேன் பார்த்துக்கோங்க 0.0854. ஸோ 1 2 3 பிளேசஸ் வந்துடுச்சா. ஸோ பியோட அந்த யூனிட் என்னன்னா டெஸ்லா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் டெஸ்லா. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 4 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.